ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை 4:45 எந்திரிச்சிட்டேன். இன்றைக்கும் 4:45 எந்திரிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கண்டிப்பாக எந்திரிக்கணும்னு நினச்சிட்டே படுத்திருந்தேன். காலையில் சீக்கிரமாகவே எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை பார்க்கணும். காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா ரொம்ப நேரம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. நிறைய வேலைகள் செய்யலாம். 5:45 6 மணிக்குள்ளே ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி சாதம், சுண்டல் குழம்பு, கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 1/2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே வந்து வேலை பார்க்கும்போது அடுத்தடுத்து அப்படின்னு வேலையை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஆக்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லைன்னா மித்த நாள்லாம் 6 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னா சாதத்தை அடுப்பில் வச்சு விட்டு கொஞ்சம் நேரம் போய் சோஃபாவில் படுத்துக்குவேன். திரும்பி எந்திரிச்சு வந்து காய்க்கு கட் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் படுப்பேன். ஸோ இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது ஒரு மாதிரி சோம்பேறியாகவே நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த 2 நாள் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. சீக்கிரம் எந்திரிக்கிறோம், சீக்கிரமாக நம்ம வேலைகளை முடிக்கிறோம். அந்தந்த டைமுக்குள்ளே அந்தந்த வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னம்னா மிச்சம் இருக்கிற டைமில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க முடியுது. நம்ம எந்திரிக்கிறதே லேட்டு, அவசரமாக அந்த வேலைகளை பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க முடியாது. நம்ம பண்ண வேண்டிய வேலைகளவே வந்து சில வேலைகளை மறந்துடுவோம். நான் டெய்லியும் 4:45 எந்திரிக்கணும், இதே மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சி என்னைக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும் அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் நான் எந்திரிக்கும் போது ரொம்ப இருட்டாக இருந்தது. இப்போ மணி 6:30 ஆச்சு. இன்னுமே சூரியன் வரல. ஒரு மாதிரி மேகமூட்டமாக பனிமூட்டமாகவே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. பிள்ளைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சுண்டல் குழம்பு, சாதம் எல்லாமே வச்சுட்டேன். கடகடன்னு பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. பாய். டாட்டா. இப்போ எதுக்கு அதை எடுத்துகிட்டு போகிற? பனி இங்கே பாரு, பனி விழுந்துட்டுருக்கு, வேண்டாம். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. கமலும் வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டாங்க. நான் இன்னைக்கு லீவு, கடைக்கு போகலை. பாய். நான் இன்னைக்கு லீவு. நான் ஏன் இன்றைக்கி கடைக்கு போகலை அப்படின்னா இங்கே கொரியர் பேக்கிங் நிறைய இருக்குது. ஸோ இங்கே இருக்க வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டிலே இருந்துக்கிட்டேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் கிச்சன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெல்த் மிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 50க்கும் மேலே ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் 76,000க்கும் மேலே ஹாப்பி கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்து டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருக்கோம். ராஜேஷ் கிச்சனுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நியூ கஸ்டமர்ஸ் உள்ள வந்துட்டுருக்காங்க. ஸோ ராஜேஷ் கிச்சனை இப்போ வரைக்கும் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். ராஜேஷ் கிச்சனில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே என் பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களுக்கும் ரெடி பண்ணி கொடுக்கணும். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி சமைக்கிறோமோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ராஜேஷ் கிச்சனில் எல்லாருக்கும் எல்லா வேலையும் தெரியும். ஒருத்தர் லீவு அப்படின்னாலும் எந்த வேலையும் ஸ்டாப் ஆகாது, ரன் ஆகிட்டே இருக்கும். ப்ரொடக்ஷனும் சரி, பேக்கிங்கும் சரி. பேக்கிங்க்கு ரேவதி அக்கா லீவு அப்படின்னாலும் ஷாப்பில் இருந்து ஒருத்தர் வந்து கொரியர் பேக் பண்ணிடுவாங்க. ஒரு டைம் ஆர்டர் நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக கொரியர் பேக்கிங் நான் பண்ணேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தனால கால் வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ இருந்து என்னை ப்ரொடக்ஷனுக்குள்ளேயும் சரி, பேக்கிங்லேயும் சரி ரொம்ப நேரம் நின்று பார்க்கவே விட மாட்டாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்றதை கவனிங்க, அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வேறு வழி இல்லை, ஆர்டர் நிறைய இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரியர் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். கடந்த 5 வருஷத்தில் ராஜேஷ் கிச்சனுக்கு ஒரு நல்ல டீம் உருவாயிருக்காங்க. நாங்கள் ராஜேஷ் கிச்சன் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறோம். எமர்ஜென்சி அப்படின்னா டைம் கூட பார்க்காம ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரம் நின்று பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். போதும் கிளம்புங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க. சரி நான் வீட்டில் இருக்க வேலையை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. சரி அப்படின்ட்டு வாஷிங் மிஷினில் லோட் பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸும் லோட் பண்ண வேண்டியது இருந்தது, என்னோடய ட்ரெஸ்ஸுமே லோட் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிள்ளைங்களோடதை போட்டு காய வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோடதை போட்டேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடதை போடணும்.
கொஞ்ச நேரம் தான் ரெஸ்ட் எடுத்தேன். அப்புறம் என்னால இருக்க முடியல. திரும்ப கீழயே போயிட்டேன். ஏன்னா, இங்க வேலை நெறைய இருக்கும்போது எனக்கு வேற எந்த வேலையுமே ஓடாது. முடிச்சுட்டாங்களான்னு பார்த்துட்டே இருப்பேன். ஃபுல் டே ராஜேஷ் கிச்சன்லேயே இருந்தனால பெருசா வீடியோ எதுவும் எடுக்கல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே 150க்கும் மேல ஆர்டர்ஸ் வந்து டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம். பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியா இருந்தது. அப்பாடா! அப்படின்னு. பிள்ளைங்க இன்னைக்கு ஷட்டில் கிளாஸ் போகல. கமல் சென்னை போணும் அப்படின்றனால சீக்கிரமாவே கிளம்பி வந்துட்டாங்க. நைட் டின்னர் ரெடி பண்ணி குடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு போட்டேன். அதை டோட்டலாக மறந்தே போயிட்டேன். ஐயய்யோ! அதை காய வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை அவசர அவசரமாக எடுத்து நைட்டு தான் காய வச்சேன். நைட் டைம் ட்ரெஸ்ஸு துவைச்சு காய போடாதீங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது மதியமே துவைச்சிட்டேன். நான் காய போட மறந்துட்டேன். அப்படியே விட்டேன்னா நாறி போயிடும். அதனால எடுத்து காய வச்சுட்டேன். ட்ரெஸ்ஸை காய வச்சுட்டு வந்து சிங்க்கில் இருந்த பாத்திரத்தை கழுவிட்டுருக்கேன். சிங்க்கு நிறைஞ்சு போய் இருந்தது. ஏன்னா காலையிலேருந்து பாத்திரம் கழுவவே இல்லை. சொல்லப்போனால் நாள் நைட்டு பிள்ளைங்க கொண்டு வந்த டிஃபன் எதுவுமே கழுவாமல் அப்படியே போட்டிருந்தது. ஸோ எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டுருக்கேன். பாத்திரம் நிறைய இருந்தனால சிங்க்கில் இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சு நான் போய் தூங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த வேலையை முடிக்கவேன்னு. கீழே ப்ரொடக்ஷனில் வேலை பார்க்குற அக்கா தான் வந்து எனக்கு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வீட்டை கூட்டி விடுவாங்க. இன்றைக்கி ப்ரொடக்ஷன்லேயே வந்து வேலை நிறைய இருந்தனால அக்கானால் மேலே வரவே முடியல. பரவாயில்லக்கா அப்படின்னு சொன்னேன். 6 மணிக்கு மேலே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா பரவாயில்ல, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் பாத்திரத்தை கழுவிட்டுருக்கேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி முடிச்சாச்சு. அந்த கூடையை வந்து அப்படியே எடுத்து கீழே இறக்கி வச்சுருவேன். ஏன்னா அந்த இடம் வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அப்படின்றனால இறக்கி வச்சிடுறேன். கவுண்டர் டாப்பையும் அப்படியே கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான், என்னோடய வேலையை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு திருப்தியாக போய் தூங்கினேன். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்றனால இப்போல்லாம் வந்து 10-10:30க்குள்ளே வந்து நான் தூங்கிடுறேன். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. காலையில் 4:45க்கு எந்திரிச்சிட்டேன். பட் ஆனால் என்னால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியல. வயிறும் இடுப்பும் சரியான வலி. பீரியட்ஸ் பெயின் அப்படின்றனால ஒரு வேலையுமே பண்ண முடியல. அப்படின்ட்டு நல்லா தூங்கிட்டு 6 மணிக்கு மேலே தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு பிள்ளைங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக சப்பாத்தி பண்ணேன். சிக்கன் நைட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஸோ அப்படியே சிக்கன் கிரேவி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுதான் ரெடி பண்ணி கொடுத்தேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஒரு நாள் நல்லா ஆக்டிவாக வேலை பார்த்தேன் அப்படின்னா அடுத்து 4 நாள் படுத்துக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. ஏன்னே தெரியல. இந்த இயர் ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போது நான் அதைத்தான் ஃபீல் பண்ணேன். 2 நாள் நல்லா இருந்தோம், இன்றைக்கி இப்படி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிள்ளைங்க ஒரு 6:45 போல் எந்திரிச்சு வருவாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து ஏபிசி மில்க் ஆற்றி கொடுத்தேன். பிள்ளைங்களுக்கு ஏபிசி பால் ஆற்றி கொடுத்து அவங்கள ரெடியாக சொல்லிவிட்டு நான் வந்து சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். கிரேவி வந்து ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டேன். கமல் ஊரில் இல்லாதனால நானும் பிள்ளைங்க மட்டும்தான், நல்லா கொஞ்சமாக தான் ரெடி பண்ணேன். இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு எடுத்தது. பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணேன். தட்டிட்டு போடு, பண்ணு. ஜாலம் ஜாலம் பண்ணுறீங்களே. வேன் வந்துருச்சு, சவுண்டு. பாய். இன்றைக்கி ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதும் எனக்கு கொஞ்சம் ரோட்டரியில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் கிளம்பிட்டேன். ஹெல்த் மிக்ஸுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு ராஜேஷ் கிச்சனில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். நான் பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். பட் என்னால் பஸ் ஏறி இறங்குற நிலமையில இல்லை. அதனால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கௌதமை கூப்பிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்றனால சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ரோட்டரி பிளாசம்க்கு வந்திருக்கோம். ரோட்டரி பிளாசம் திண்டுக்கல்ல 10 வருஷமாக நடந்துகிட்ருக்கு. 10 வருஷமாக இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு அந்த மருந்து எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு இந்த ஸ்பெஷல் குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணேன் அப்படின்னா மனசு திருப்தியாக இருக்கும். பட் ஆனால் இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்கும். இந்த குழந்தைங்க எல்லாருமே இன்றைக்கி ஆட்டம் பாட்டம் அப்படின்னு நல்லா ஜாலியாக இருந்தாங்க. இன்றைக்கி அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு லஞ்சு ப்ரொவைட் பண்ணோம். ஈவெண்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் 2-3 அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஈவெண்ட்டை முடிச்சுட்டு கௌதம் கூடவே கிளம்பி வந்தேன். ஏபிசி பவுடருக்கான வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆப்பிள் பீட்ரூட்லாம் தோல் சீவிட்டு இருந்தாங்க. கொடுங்க நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவும் ரேவதி அக்கா சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ராகி வறுத்துட்டு இருந்தாங்க. கொடுங்க நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வறுத்துட்டு இருந்தேன். அதுவும் கன்னத்தில் கை வச்சு வறுத்துட்டு இருந்தேன். ஏங்க்கா இப்படி வேண்டா வெறுப்பாக வறுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, டே நான் அப்படிலாம் வறுக்கலடா, யோசனையில் வறுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்.
நான் யோசனையில வறுத்துட்டு இருக்கேன்டா. அக்கா ரசப்பொடி வேணும் அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு போனேன், ஆனால் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். ஐயோ மறந்துட்டோமே, அக்கா நைட்டு கால் பண்ணுவாளே, என்ன சொல்கிறது அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருந்தேன். அதனால கணத்தில் கை வச்சதை கௌதம் வந்து அந்த மாதிரி சொன்னான். இந்த வேலையை முடிச்சுட்டு போய் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். பிள்ளைங்களுக்கு மட்டும் நைட் டின்னர் ரெடி பண்ணி கொடுத்தேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.